வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சொல்லியிருக்கிறீர், எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமா இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகா பெரிய அன்புக்காக உமக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி, உம்முடைய மனதுருக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவரே, நீர் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து உம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவைகள்லாம் எங்கள் துதி ஆராதனை எல்லாம் உங்களுக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவரே உமக்கு நேராக வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து சாஷ்டங்கமை விழுந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வ பிரசன்னத்தினாலே நிரப்புவீராக. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களில் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மை காப்பவரும் அவரே. தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டு விட்டார்கள். ஆனால் அந்த சிங்கங்களின் வாயை கட்டி தானியேலை அந்த சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரியும் அக்கினி சூளையிலே போட்டுவிட்டார்கள். ஆனால் அந்த மூவரையும் கூட தேவன் அவர்களுடைய முடி கூட கருகாத வண்ணமாய் காப்பாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு அநேக நேரங்களிலே வந்து தாக்குகின்றது. அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே அவர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர் நமக்காய் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்மை கவிழ்த்து போட அல்லது நம்மை அழிக்க பல பேர் பல திட்டங்களை போடலாம். ஆனால் இயேசு நமக்குள்ளே இருக்கிறதுனாலே நம்மை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அவர் நம்மை அதிசயமாய் வழி நடத்துவார். ஆமென். ஆகவே நாம் எந்த சூழ்நிலைகளை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை காக்க கர்த்தர் இருக்கின்றார். அந்த நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு கூட நாம் இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்ற பாடல். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார்.
சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ
அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லோருமாக சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமை செலுத்தும். எதா இருந்தாலும் பரவாயில்ல, அது சிங்கக்கேபியோ அல்லது சூளை நெருப்போ, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நம்முடைய தேவனை ஆராதிக்கிறதுக்காக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். சபையாக நாம் அனைவரும் சேர்ந்து அவரை துதிக்க வந்திருக்கின்றோம். நாம் அவரை துதிக்கும் பொழுது அவர் நம்மேல் அளவில்லாத கிருபையை பொழிந்தருளுகின்றார். நாம் அவருக்கு நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். அவர் எத்தனையோ நன்மைகளை நமக்காய் செய்திருக்கின்றார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் போதாது. அவருக்கே துதி கனம் மகிமை செலுத்தி அவர் தரும் ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து இருக்கின்றோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கின்றோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர்
இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எல்லாரும் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மையை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மையை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம்,
தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனால் பயம் நம்மை ஆள்வது இல்லை. ஏனென்றால் நாம் தேவனுடைய கரங்களிலே இருக்கிறோம். நம்முடைய காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கை இல்லாத நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால் அவையெல்லாம் மாறிவிடும். புதிய நம்பிக்கையை தேவன் நம்முடைய இருதயத்திலே உண்டாக்குவார். அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே ஒருவேளை மரண பயம் நமக்கு இருந்தாலும் அது இனி நமக்கு இல்லை. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். ஏன் என்று சொன்னால் மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்ருவை அவர் சிலுவையிலே வென்றிருக்கிறார். ஆமென். தோல்விகள் எல்லாம் ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதினாலே மாறி போகும். வியாதிகள் நீங்கி போகும். ஏனென்றால் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்திலே இல்லை. அவருடைய நாமத்தை நாம் போற்றி பாடுவோம். நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் என்றும் என் தேவன். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. பயம் மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை வென்றவர் சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை வென்றவர் சகலத்தையும் என்றும்
இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. எங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி, உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீர் எங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி, உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீர் என்றும் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. யாவே நீர் என்றும் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. 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 சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில்
உலகத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவரிவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவரிவர். ஆதியும் அந்தமும் மானவரிவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவரிவர். இருந்தவரோ இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். இருந்தவரோ இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். எல்லோருமாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. இன்னும் ஒரு முறையாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினில் வாசம் செய்கிற தேவன் அப்பா நீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், நீர் ஆதியும் அந்தமுமானவர் ஆண்டவரே. உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே நிழலாடினபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்தபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அதே போல வார்த்தையின் வேளையிலும் வார்த்தை பேசுகிறதான தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகளாய் புறப்பட தேவரீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் அவருக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த ஆராதனை முடியும் வரை ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கனம் மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்கள், நாம் இப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். காணிக்கையும் தசம பாகத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்கிறதுக்கு முன்பாக இந்த தசம பாகத்தை குறித்து, காணிக்கை குறித்து வேதம் இதை என்ன சொல்லுகிறது, இது நம்முடைய நன்மைக்காக தேவன் எதற்காக வைத்திருக்கிறார் என்பதை நன்கு அறிந்து அதை கொடுக்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஒரு விடுதலை, அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி நமக்கு வரும். அது மட்டும் இல்லை, நாம் அதை விசுவாசித்து எடுக்க முடியும். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது தான் நமக்கு அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அதை எடுக்கிறதுக்கு ஒரு விருப்பம் வரும். இல்லைன்னா விருப்பமும் வராது, அது எடுக்கிறதுக்கும் நமக்கு தெரியாது. அதனால தான் வேதம் சொல்லுவது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த பணத்தை விஷயத்தில், இந்த பண ரீதியில் தேவன் நம்மை குறித்து எப்பேற்பட்ட ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை நன்கு அறிந்து செயல்படுவது ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் நாம் எதன் அடிப்படையில் நாம் கொடுக்கிறோம் என்றால், ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் நாம் இதை செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில் என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி நாம் இதை செய்கிறோம். இது விதைப்பு அறுப்பு என்கிற ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் நாம் செய்கிறோம். எந்த காலத்திலும் இது ஒளியாது. சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். வேற எந்த காரியமும் ஒழிந்தாலும் சரி, இந்த விதைப்பு அறுப்பு என்கிற காரியம் ஒழிந்து போகாது. ஏன்னா இது கர்த்தரை சார்ந்து செயல்படுகிறதா இருக்கிறது. எதற்காக? இந்த பூமியில ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு தேவன் இதை திருச்சபையில் ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாய், விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பிரமாணத்தை நாம் கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், விசுவாசிக்கணும், 4வது செயல்படுத்தணும். அப்போ தேவன் எதற்காக இந்த விதைப்பறுப்பு என்கிற பிரமாணத்தை வச்சிருக்கிறார் என்றால், இந்த உலகத்துல சாபம் இருக்கு, இந்த உலகத்துல பாவம் இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுவது, உலகத்தின் அதிபதி ஒருத்தர் இருக்கான். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறே ஆனே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப தேவன் இவைகளிலிருந்து நம்மை பரிபூர்ண விதத்தில் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை பொருளாதார ரீதியில மேல கொண்டு வரணும்னு தேவன் விருப்பப்பட்டு தான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிரமாணத்தை திருச்சபையில் வைத்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்துல பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின் மூலியமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேல கொண்டு வரும்படி இப்பேற்பட்ட காரியத்தை வைத்திருக்கிறார். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு அவர் வேதனை கூட்டார். இந்த உலகத்துல வேதனை இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனால, ஆதாம் பாவம் செஞ்சதுனால இந்த பூமியில சாபம் வந்தது. அது முள்ளும் குறுக்கும் விளைவித்து அவனுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்தது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை என்ன பண்ணுகிறது என்றால் ஈஸியாய் மேலே கொண்டு வருகிறது. அதாவது பலனை கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஒரு வல்லமை, நம்மை பெருக்கத்தின் பிரமாணத்துக்கு நேராய் நடத்தி செல்லுகிறதா இருக்கிறது. ஆமா, இந்த உலகத்துல பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம். பணம் ரொம்ப முக்கியம், நம்முடைய விருப்பங்கள் ஆசைகள் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நிறைவேற்றத்துக்கு பணம் ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கும் தெரியும், ஏன்னா எனக்கும் பணம் அவசியம். அப்போ இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி நாம் செயல்பட வேண்டும் தேவன் விரும்புகிறார். இந்த ஆவிக்குரிய பிரமாணம் கண்ணில் பார்க்க முடியாது. கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த பணம் நம்ம கண்ணில் பார்க்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய பிரமாணம் என்ன பண்ணுகிறது என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஏன் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம விதைக்கிறோம் என்றால்
நம்முடைய வாழ்க்கையில குறைவு இருக்கக்கூடாது, தாழ்ச்சி இருக்கக்கூடாது, ஏழ்மை இருக்கக்கூடாது, கண்ணீர் இருக்கக்கூடாது, பேர்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய கரத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது அவர் அதை ஆசீர்வதித்து மறுபடியும் நம்மகிட்டே கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஏன் நம்ம கொடுக்கிற ஒரு மனப்பான்மையை தேவன் உண்டாக்கின அப்படின்னா, ஆதியாகமும் 1:26 சொல்லுகிறது, மனுஷனை நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாக. அப்போ இந்த கொடுக்கிற மனப்பான்மை, இந்த கொடுக்கிற காரியம் தேவனுக்குள்ள இருந்து நமக்கு வந்திருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நம்மை போலவே அவர்கள் இருப்பார்கள். இந்த பூமி சகலத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாமும் கொடுக்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்லை. ஏன்னா இந்த உலகம் கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா அவர்கள் அதை பதுக்கி வைப்பார்கள், சேர்த்து வைப்பார்கள், யாருக்கும் கொடுக்க கூடாது, இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்பின் ஒரு மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கொடுத்தால்தான் தேவன் நமக்கு கொடுக்க முடியும், இல்லை கொடுக்கவே முடியாது. தேவனுடைய ராஜ்யம் அப்படி செயல்படுகிறதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அப்பேற்பட்டதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அதை விரும்புகிறது. ஏன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கொடுக்கிற மாதிரி இல்லை, அம்மிக்கி குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். கொடுக்காம இந்த ஆசீர்வாதம் வராது. அவர் முதல்ல சொல்றாரு கொடுங்கள் அப்பொழுது அப்படின்றாரு. அப்போ ஒரு விசுவாசம் மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். நம்ம யார்கிட்ட கொடுக்கிறோம்? இவர் தான் நம்முடைய ஆண்டவர், இவர் தான் நம்முடைய ரட்சகர், இவர் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிறார், இவர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், குடும்ப வாழ்வை கொடுத்திருக்கிறார், சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்திருக்கிறார். ஆகவே இவரை கனம் பண்ணும்படி நான் அவருடைய கரத்தில் கொடுக்கிறேன். அவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அதை ஆசீர்வதித்து மறுபடியும் நம்மகிட்டே கொடுக்குறார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தேவன் இயேசு இளைப்பாறும்படி போறாரு. அவர் இளைப்பாரி அவர் தனியாக ஜபம் பண்ணும்படி போறாரு. இதை ஏராளமான ஜனங்கள் கேட்டு அவரிடத்துல போறாங்க. ஏன்னா அவர் அற்புதத்தை செய்யறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறதுனால அவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போறாங்க. ஏராளமான ஜனங்கள் போகும் பொழுது வனாந்தரமான ஒரு இடத்துல போறாங்க. அப்போ இயேசு பாருங்க அந்த இடத்துல இவர்களை வெறுமையாய் அனுப்பிவிடக் கூடாது அப்படின்னு இருக்கிறாரு. வனாந்தரமான இடம், இருட்டாயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்போ சொல்றாரு, இவர்களை போஷிக்கும்படி நம்ம இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி நம்ம போஷிக்க முடியும்? அது முடியவே முடியாது அப்படின்றாரு. அப்போ இயேசு சொல்றாரு, உங்களிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாரு, இந்த சிறு பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தான் நம்ம பார்க்குறோம் என்ன இருக்கு என்ன இல்லை, நம்ம என்ன ஆசைப்படுறோம், இது இல்லை அது இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு மாம்ச கண்களினால் பார்க்கறதுனால குறைவிலே இருக்கிறோம் பாருங்க. ஆனால் தேவன் அதை பார்க்கக்கூடாது. என்ன சொல்றேன்றா, என்னுடைய கரத்தில் கொண்டு வா. அப்போ அந்த சம்பவம் பார்த்தீங்க, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசுடைய கரத்தில் கொடுக்கிறார்கள் சீஷர்கள். கொடுத்து இயேசு எடுத்துட்டு போயில்ல. அது என்ன பண்றாருன்னா, அது எடுத்து வாங்கி பிட்டு வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து மறுபடியும் சீஷர்கள் கொடுத்து ஜனங்களுக்கு பரிமாறும்படி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய கரத்தில் இருக்கும்போது அது பத்தாத மாதிரி தான் இருக்கு. ஆமா, சம்பளம் வாங்கும் பொழுது முதல் தேதியில நல்ல ஒரு சிரிப்பு இருக்கும், முதல் வாரம் நல்ல ஒரு சிரிப்பு இருக்கும், 2வது வாரம் அப்படியே, 3வது வாரம் அப்படியே கம்மியாக அடுத்து என்ன பண்ண போறோம், ஐயோ அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டணும், குடும்பத்தில் இது பண்ணணும், பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க, டியூஷன் ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ காரியங்கள் இருக்கு. நம்ம அப்படி நினைக்கிறோம் பத்தாது அப்படின்னு. நான் சொல்றேன், இயேசுடைய கரத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை ஆசீர்வதித்து மறுபடியும் நம்ம கிட்ட கொடுக்கும் பொழுது அதை அவர் என்ன செய்கிறார் என்றால் ஏராளமாக பெருகி நம்முடைய வாழ்க்கையில திருப்தியை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். திருப்தியை கொண்டு மீதம் எடுத்து மற்றவர்களுக்கு அதன் மூலியமாக ஊழியத்தை செய்யும்படி தேவன் அப்படி விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை நமக்குள்ளே நம்மளே திருப்தி ஆகிட்டு நம்மளே போஷித்து அப்படியே இருந்துடக்கூடாது. தேவன் விரும்புகிறார். ஏன்னா தேவனுடைய விருப்பமும் அல்ல. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவருடைய பிள்ளைகள் அவரை போலவே நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
ஆகவேதான் அவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது, அதை ஆசீர்வதித்து நம்மக்கிட்ட கொடுக்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்வும் திருப்தி ஆகிறது, மற்றவருடைய குடும்பத்தையும் நாம் திருப்திப்படுத்த முடியும். இதுதான் ஆசீர்வாதத்தின் வல்லமை. ஆனால் உலகத்தார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கஷ்டப்படுறாங்க, உடைக்காக கஷ்டப்படுறாங்க, உணவுக்காக கஷ்டப்படுறாங்க, அடுத்து என்ன செய்யணும்னு கஷ்டப்படுறாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், பெருக்கம், பரிபூர்ணம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. இன்னும் கேட்டால் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புகிறதை நீங்கள் செய்ய வேண்டும், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் என்ன விரும்புகிறார்னா, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, அவருடைய கரத்தில் கொடுத்து ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு ஒருவேளை குறைவில் இருக்கலாம், பரவாயில்ல, அவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த உலகத்தில் என்ன இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் செல்வ செழிப்பு நம்மை தேடி வரும். ஆகவே நாம் கரங்களில் காணிக்கும் தசமம் எடுத்துக்கொள்வோம், நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். எடுத்துக்கொள்வோம், நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இடத்தில் வருகிற ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். உம்முடைய கரத்தில் கொடுப்பதால் நீர் அதை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையில சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏராளம், தாராளம், பெருக்கம் எல்லாம் எங்களுடையதாக இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் விதைக்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 84. சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். என் விண்ணப்பத்தை கேள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையின் அறிவிப்புகள். நம்முடைய சபையில் நாம் அனைவரும் உட்கார்வோம். நம்முடைய சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நம்முடைய சபையிலே நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறும். 2வது
ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளிலே மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமைகளிலே காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை மகளிர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை அல்லது கடைசி சனிக்கிழமைகளிலே மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை துதி ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறுகின்றது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளிலே மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை சபை ஆராதனை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி சபை மக்களை அன்புடன் அழைக்கின்றோம்.